கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஆமென். பரிசுத்த வேதத்தில் முதல் தேவனுக்கு செலுத்தப்பட்ட இருவரின் காணிக்கையில் ஒருவரது காணிக்கையினை தேவன் அங்கீகரிக்கவில்லை. ஏன்? என்ன தவறு எங்கே நடந்தது? முக்கியமாக காயினின் இருதயம் சரியில்லை. மனிதனின் வெளிப்புற இருதயத்தை நோக்குபவர் நம் தேவன் அல்ல, உள்ளான இருதயத்தையே நோக்குபவர். காயின் இருதயத்தில் இருள், பாவம் குடி கொண்டிருந்தது. எப்படி? தனது சகோதரனை குறித்து வெறுப்பு, கசப்பு, பொறாமை, இது போன்ற அநேக தீய சுபாவங்களினால் இருதயம் நிறைந்திருந்தது. அவன் வெளிப்புறமாக காணிக்கை செலுத்தினான், ஆனால் இருதயத்திலோ சகோதரனையே கொலை செய்ய எண்ணியிருந்தான் என்று பார்க்கிறோம். இன்றுள்ள கிறிஸ்தவர்களின் இருதயமும் வெளி தோற்றத்தில் ஒரு நல்ல விசுவாசி போன்று தோற்றம். தவறாமல் ஆலயம் வருவார்கள், சபைக்கு சென்று காணிக்கையும் செலுத்தி வருகிறார்கள். சபை போதகராலும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்தான், துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்பவர்கள்தான். இவர்களின் உள்ளான இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை தேவன் ஒருவரே அறிவார். அதாவது பிறரை குறித்து கசப்பு, வெறுப்பு, பொறாமை, எரிச்சல், இவைகளில் எவையேனும் எந்த விதத்திலாகிலும் உங்கள் இருதயத்தில் கூடிக்கொண்டிருந்தால் முதலில் அந்த தீய குணங்களை அகற்றிவிடுங்கள். சிலர் சபைக்காகவும் ஊழியத்துக்காகவும் ஓடி வேலை செய்வார்கள். நாம் எதற்காக ஓடுகிறோம், எப்படி ஓடுகிறோம்? ட்ராக் மாதிரி ஓடிவிடாதீர்கள். ப்ரைஸ் கிடையாது. நீங்களே உங்களைத்தானே நிதானித்துக் கொள்ளுங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நன்மை செய்தவர்களுக்கு மட்டும் திருப்பி நன்மை செய்தல் அது சரியல்ல. தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்யும் பக்குவமடைந்த இருதயம் வேண்டும். தேவன் காயினையும் அவனது உலக பிரகாரமான காணிக்கையும் ஏன் அங்கீகரிக்கவில்லை? ஆமென். God bless you.